அக்கண்டா 2 மூவிக்கு என்ன தமிழ் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆகும். டிசம்பர் 5 மூவி ரிலீஸ் ஆகும். ஐபிஎல் படம் நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ரீட்டா மூவிக்கு சென்சார்ல யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. நவம்பர் 28 மூவி ரிலீஸ் ஆகும். ஹரிஷ் கல்யாணோட அடுத்த படம் டைட்டில் தாஷா மக்கான். இந்த மூவிக்கு என்ன ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ கூட ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோ பார்க்க நல்லா இருக்கு. ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் படமா ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். லிஃப்ட் எடுத்த வினித் வரப்பிரசாத் டைரக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண் பிரீத்தி முகுந்தன் நடிக்கிறாங்க. பிரிட்டோ மைக்கேல் மியூசிக் பண்றாரு. துல்கர் சல்மானோட காந்தா படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவில ஆடியன்ஸ் குறைய சொன்ன ஒரு சில விஷயங்களை இப்ப ட்ரிம் பண்ணிட்டு நியூ வெர்ஷன் தியேட்டர்ல பிளே ஆகுதுன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விஷ்ணு விஷாலோட ஆரியன் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல நவம்பர் 28 பிரீமியர் ஆக போகுது. சிவகார்த்திகனோட பராசக்தி படத்தோட செகண்ட் சிங்கிள்கான ப்ரோமோ நாளைக்கு ஈவினிங் 5:30 ரிலீஸ் ஆகும். ஜனவரி 14 மூவி ரிலீஸ் ஆகும். பென்ஸ் மூவில நிவின் பாலி ஒரு ஷெட்யூல் ஷூட்டிங்கை முடிச்சிட்டு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணி ஒரு சில போட்டோஸ் எல்லாம் கூட விட்டுருக்காரு. மூவி அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகும். ரஜினிகாந்தோட தலைவர் 173 படத்தை சுந்தர் சிக்கு அடுத்து யார டைரக்ஷன் பண்ண போறதுன்னு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஆனா இப்ப 2 புது டைரக்டர்ஸோட பேர் அடிப்படுது. ஒன்னு மகாராஜா படத்தோட டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன், இன்னொருத்தர் பார்க்கிங் படத்தோட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன். இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இந்த படத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. இப்போதான் ஆரம்ப கட்டத்துல இருக்கு. இவங்க கன்ஃபார்ம் ஆகுறாங்களா, யாராச்சும் ஒருத்தர் எடுக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் டிசம்பர் 4 வர வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் அதை பத்தி சொல்லிருக்கேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த செகண்ட் சிங்கிளோட அப்டேட் சீக்கிரமே வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கான அப்டேட் வந்துருச்சு. இப்போ அடுத்து செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் தான். மோஸ்டா இந்த வாரமே இந்த செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் வந்துடும். தலைவர் 173 படத்தை நெல்சன் டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. நெல்சன் சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு படம் ஒன்று எடுப்பாரு மறுபடியும். அந்த படம் தான் ரஜினி கமல் இணையற படம். ஆனா இந்த தலைவர் 173 வேற டைரக்டர் தான் எடுப்பாங்க. இது கொஸ்டின் பெருசா இருக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்றேன். ஒரு இங்கிலீஷ் டைட்டில் மட்டும் வச்சா அது பெண்ணிந்திய படம் ஆகிராது. அதுக்கான கண்டென்ட்டும் அதுக்கான செலவும் படத்துல பண்ணிருக்கணும் பெண்ணிந்திய படங்கிறதுக்கு. இப்ப பாகுபலிங்கிறது இங்கிலீஷ் டைட்டில் கிடையாது. ஆனா அது பெண்ணிந்திய மூவி தான். சோ இங்கிலீஷ் டைட்டில் தான் வைக்கணும்னு இல்ல. இங்கிலீஷ் இல்லாம எல்லா லாங்குவேஜுக்கும் பொதுவான ஒரு டைட்டில கூட வச்சுட்டு கண்டென்ட் மூலமா அது பெண்ணிந்திய படமா மாத்தலாம். மிருதன் 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய வீடியோல நான் சொல்லிட்டேன். இந்த படம் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஆனா ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். எந்திரன் 3 வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் வர வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. எந்த கமெண்ட் பண்ணவரு டெய்லி ஒரே கமெண்ட்டை 10 முறை பண்றாரு. ஒரு முறை பண்ணாலே அதுக்கான பதில நான் சொல்லுவேன். சோ 10 முறை ஒரே கமெண்ட்டை பண்ணாதீங்க. நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கான பதில் என்கிட்ட இருந்தா நீங்க ஒரு முறை பண்ணாலே அதுக்கான பதில நான் சொல்லுவேன். ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் எந்த டிவில டெலிகாஸ்ட் ஆகும்னு கேக்குறீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான சேட்டலைட் இன்னும் விக்கல. சோ அதை இனிமே தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு படம் தியேட்டர்ல நல்ல கலெக்ஷன் வந்து நல்ல ரெஸ்பான்ஸும் வருது. ஆனா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஏன் இதை ட்ரோல் பண்றாங்கன்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா அது யூடியூப் சேனல் தான் ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டா தானே அவங்களுக்கும் ஓரளவுக்கு பொழப்பு ஓடும். நல்லா இருக்கிற படத்தையுமே கூட இப்பெல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மூவிஸ் எல்லாம் அவங்க எடுக்கிறதுனா முன்னாடியே எடுத்திருக்கணும். இப்போதைக்கு இந்த மூவிலாம் எடுக்க வாய்ப்பு இல்ல. மன்மதன் 2, வல்லவன் 2லாம். அயன் மூவியோட வசூல கேட்டிருக்காரு. 68 கோடி கிட்ட இதோட வசூல் வரும். சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேக்கு ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர வாய்ப்பு கம்மி தான். வேற அப்டேட் தான் வரும். நான் என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா சொல்றேன். வேல்பாரி படம் பத்தி கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போறதா நியூஸ் வந்திருக்கு. பார்த்திபனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. நான் தான் சிஎம்னு ஒரு படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சில மூவிஸ் கொடுத்து இதுக்கான வசூலை கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் போவேனான்னு கேட்டிருக்காரு. இல்ல நான் போக மாட்டேன். அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல யூஸ் பண்ணிருக்கிற சாங் அந்த மூவில வரக்கூடிய சாங் தானே கேட்டிருக்காரு. அந்த மூவில வரக்கூடிய சாங் தான் அது. வேற எங்கேயும் அந்த சாங்கை கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டீச்சிங் ஞானவேலோட அடுத்த படம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனதை நான் சொல்றேன். இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கான பதிலும் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ரீசெண்டா போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ தான் இதெல்லாம். நேத்து போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கண்டுகொண்டேன். ஒரு சிலர் மட்டும் தப்பா சொன்னீங்க. இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் என்கிட்ட இல்ல. வேற கமெண்ட் இருந்தா கேளுங்க.